நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பிரித்தெழுதுகளை எட்டுன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த இட்டு டூ எடுத்துட்டு இன் போட்டு ரெண்டாவது வார்த்தையோட சேர்த்து எழுதிட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்துடும். நமக்கு 1 மார்க் கன்ஃபார்ம். அதுக்கான விதியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இளங்குமரனார் சொல்வளம் அப்படின்ற புத்தகத்துல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுல எட்டுன்றதுக்கான சிறப்பு விதி. இறுதியுயிர் மெய்கட நின்ற எட்டென்னும் எண்ணியது டகரமே வன்கணம் மென்கணம் இடைக்கணம் உயிர்கணம் ஆகிய 4 கணமும் வர நகரமாக திரியும். இந்த விதியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலைமொழி, அதாவது முதல் எழுத்து எட்டுன்னு வந்துச்சுன்னா ரெண்டாவது எழுத்து வருமொழியின் முதல் எழுத்து, ரெண்டாவது எழுத்தோட முதல் எழுத்து உயிர்கணம். உயிர்கணம்னா உயிரெழுத்துக்கள்னு நமக்கு தெரியும். உயிரெழுத்துக்களாகவோ வல்லினம் கசட தபர எழுத்துக்களாகவோ இடையினம் எரள வளல எழுத்துக்களாகவோ மெல்லினம் கணன நமன எழுத்துக்களாகவோ வந்தால் இட்டு டூ இரண்டும் கெட்டு இன்னாக மாறும். அதாவது தகரம் நகரமாக மாறும். அப்படி மாறும் பொழுது 8 கூட்டல் 1000 எண்ணாயிரம், 8 கூட்டல் களஞ்சு எண் களஞ்சு, 8 கூட்டல் வகை எண் வகை, 8 கூட்டல் நாளி எண்ணாளி அப்படின்னு சேரும். இப்படிதான் இந்த சொற்களை சேர்த்து எழுதணும்.